بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் அருளால் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு கடவை இன்னும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். அடைந்த ரமலானின் பெரும்பான்மையான பகுதிகள் 17 நாட்களுக்கு விடை கொடுத்த நிலையில் இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மீது ஒரு கடமை இருக்கிறது. ரமலானை அடைவதற்கு முன்னர் நான் எப்படி இருந்தேன், எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான உறவு எவ்வளவு இடைவெளியோடு இருந்தது, அல்லாஹ்வை விட்டும் எவ்வளவு தூரம் நான் விலகி இருந்தேன், அல்லாஹ்வுடைய கடமைகளை எந்த அளவு தூரம் நான் பக்குவத்தோடு நிறைவேற்றுகிற ஒரு தன்மை உள்ளவனாக இருந்தேன். ரமலான் எனக்கு ஒரு நல்லதொரு பயிற்சியை தந்திருக்கிறது. இந்த 17 நாட்களில், இந்த 17 நாட்களுக்கு பின்னால் இன்று இந்த நிமிடம் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது? இந்த 17 தினங்களில் நான் எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறேன்? அந்த எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருந்த அந்த இடைவெளி எவ்வளவு சுருங்கி இருக்கிறது என்பது குறித்து நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் உள்ளத்தில் கை வைத்து என்னை நாம் கேட்டுக்கொள்வது சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் வந்தது. அந்த ரமலான் எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறது? ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு ஏன் தந்தார்? சூரா பக்ராவுடைய 183வது வசனம் பேசுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்த சமூகத்தவர்கள் மீது நோன்பு கடமையாக இருந்தது போல உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லி அழைத்து தான் அல்லாஹ் அந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் இந்த வசனம். ஏன் நோன்பை அல்லாஹ் தந்தான்? லஅல்லக்கும் தத்தகூன். நாம் எல்லோரும் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதுதான்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த தக்வாவை இந்த 17 தினங்களில் எந்த அளவுக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது குறித்து நாங்கள் மூலாய்வு செய்ய வேண்டும். அதே சூரா பக்ராவுடைய 177வது வசனம் பேசுகிறது. லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு தக்வா உள்ளவருடைய 6 பண்புகள் குறித்து விரிவாக பேசுகிறார். அதுவல்லாமல் குர்ஆனில் ஆங்காங்கே பல வகையான தன்மைகளை பண்புகளை அல்லாஹ் பேசியிருந்தாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ், இந்த இடத்தில் அல்லாஹ் 6 பண்புகள் குறித்து பேசுகிறான். அந்த 6 பண்புகளில் 3 குறித்து இப்போது நாம் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த 6 பண்புகளில் முதல் பண்பு, ஒரு தக்வா உள்ளவர் மிக உயர்ந்த உறுதியான அசைக்க முடியாத ஒரு ஈமான் உள்ளவராக இருப்பார். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கும். அல்லாஹுடைய வாக்குறுதிகளில் பேராதரவு வைப்பார். அல்லாஹுடைய எச்சரிக்கையில் பயத்தோடு ஆதரவோடு இருப்பார். இப்படி அல்லாஹோடு, மலக்குகளோடு, வேதங்களோடு, நபிமார்களோடு, கல்லா கதரோடு, கியாமத் நாளோடு இப்படி இருக்கக்கூடிய எல்லா மறைவான விடயங்களையும் ஈமான் கொண்ட நம்பிய ஒரு பரிபூர்ண ஈமான் உள்ளவராக இருப்பார். உண்மையில் ஒவ்வொருவருடைய ஈமானும் ஏற்றம் இறக்கமுடையது. மலக்குகள் இருக்கிறார்கள், அவருடைய ஈமான் அதிகரிப்பதும் இல்லை, குறைவு ஏற்படுவதும் கிடையாது. எல்லா காலங்களிலும் ஒரே தரத்தில் தான் மலக்குகளுடைய ஈமான் இருக்கு. அதே நேரம் நபிமார்கள் இருக்கிறார்கள், ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஈமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இவருடைய ஈமான் உயர்ந்து கொண்டே உறுதியாகிக் கொண்டே போகும். ஈமான் வளர்ந்து கொண்டே போகும். ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு அப்படி. அதனால் அவருடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த மலக்குமார்கள், நபிமார்கள் அல்லாத ஏனைய மனிதர்கள் எல்லோருடைய ஈமானும் அது மிகவும் பலகீனமானது. காலையில் உறுதியானதாக இருக்கும், நல்ல வலுவானதாக இருக்கும். மாலையில் ஈமானில் குறைபாடு இருக்கும். மாலையில் நல்ல உறுதியான வலுவான ஈமானாக இருக்கும், மறுநாள் காலையில் அந்த ஈமானில் குறைவு ஏற்பட்டிருக்கும். மனிதனுடைய ஈமான் ஏற்றம் இறக்கம் உள்ளது, கூடுதல் குறைவு உள்ளது. இருந்த போதிலும் நாளைய மஹ்ஷரில் அல்லாஹு தஆலா அவரவருடைய ஈமானுடைய தரத்துக்கு ஏற்பத்தான் அவர்களுடைய அமல்கள் கனதியாக ஆக்கப்படும். அந்த அமல்களுக்கு பெருமானம் கொடுக்கப்படும். ஒருவர் உலகத்தில் ஈமான் இல்லாத நிலையில் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும், எவ்வளவு அதிகமான கனதியான அமல்களோடு வந்தாலும், நாளைய மஹ்ஷரில் ஈமான் இல்லாத காரணத்தினால் அந்த எல்லா அமல்களும் பூச்சியமாக ஆக்கப்பட்டு போகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உயர்ந்த ஈமானால் தான் எம் எல்லோருக்கும் ஈருலகத்திலும் வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டிய தேவை எம் எல்லோருக்கும் இருக்கிறது. எங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கிற, என்னுடைய ஈமானை பால்படுத்துகிற விடயங்கள் தொடர்பில் நாம் எல்லோரும் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். அப்படி எங்களுடைய ஈமானை பால்படுத்துகிற முதல் நிலை அம்சம்தான் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவங்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த பாவங்களுடைய தன்மை எங்களை அல்லாஹுவை விட்டும் தூர விலக்கிக் கொண்டே இருக்கும். எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை அந்த பாவங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே ஒரு முஃமினுடைய முதல் பண்பு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை களைதல் என்பதாகும். எம்மில் அதிகமானவர்கள் நன்மையான காரியங்கள் செய்வதில் நல்ல ஆசை ஆர்வத்தோடு ஈடுபாடு காட்டுவோம். அதே நேரம் ஒரு பாவம் என்று வருகிற பொழுது அந்த பாவத்தை விட்டுவிடுவதில் நம்மில் பலருக்கும் பக்குவம் குறைவாக இருக்கிறது. தொழுகையில் இன்னொரு நல்ல அமல்களில் நல்ல பக்குவமாக ஈடுபடுகிறோம். ஒரு பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த பாவத்தை விட்டுவிடுவதில் நம்மில் அதிகமானவர்களுக்கு பக்குவம் குறைவாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லதர்கு தானிகின் மிம்மா நஹல்லாஹு அன்ஹு கைரும் மின் மிஅத்தி அல்ஃபின் துன்ஃபகு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு தானி களவு, ஒரு பாவத்தை ஒருவர் விட்டுவிடுவது என்பது, ஒரு தானிக்கென்றால்
ஒரு திர்ஹத்தை பல பகுதிகளாக பிரித்து வரக்கூடிய ஒரு சிறியதொரு பகுதி தான் தானி. அந்த தானி களவு ஒருவர் ஒரு பாவத்தை விட்டுவிடுவது என்பது கைரும் மின் மிஅத்தி அல்ஃபின் துன்ஃபகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் 1,00,000 தீனார்கள் 1,00,000 திர்ஹங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்வதை விடவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், சில மனிதர்கள் அர்ப்பணித்து கஷ்டப்பட்டு இபாதத்தில் செய்வார்கள், அவர்கள் மிக பெரிய அந்தஸ்தை அடைந்திருப்பார்கள். அந்த அந்தஸ்துக்களை எல்லாம் மிக இலகுவாக ஒருவரினால் அடைந்து கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? ஐய குஃப அனில் மஆசி, அந்த மனிதர் நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளோடு நன்மைகளோடு இருக்கக்கூடிய மனிதரை முந்த வேண்டுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்வதை விட்டுவிட வேண்டும், தன்னை பாவங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும். குறைவான முதலீட்டில் குறைவான லாபம் கிடைக்கும். ஆனால் சமூகத்தில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், மிக குறைவான முதலீட்டில் மிகப்பெரிய லாபத்தை கொள்ளையடிப்பவர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல எம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான மிக இலகுவான வழி அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு அதிகமான நன்மைகள் வேண்டுமா? பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் அந்த பாவத்தை விட்டும் தூர விலகி இருப்பது, இதுதான் எங்களுக்கு மிக அதிகமான நன்மைகளை இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வழி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நன்மையான காரியங்களை இலகுவாக செய்து விடலாம். ஆனால் ஒரு பாவத்தில் இருந்து தூர விலகுவது என்பது அது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. ஒரு நன்மையான விடயத்தை செய்வதற்கு தேவைப்படுகிற ஈமானை போன்ற ஒரு ஈமான் பாவத்தை விடுவதற்கு தேவைப்படுவதில்லை. அதை விடவும் பன்மடங்கு உறுதியான ஒரு ஈமானினால் தான் பாவங்களை விட்டுவிட முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில கட்டங்களில் ஒரு கெட்ட பார்வை, ஒரு கூடாத பார்வையை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் எங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தி எங்களுடைய பார்வையை நாங்கள் தாழ்த்தி கொண்டால் இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுடைய ஈமானுக்கு ஒரு சக்தியை தருகிறான். எங்களுடைய ஈமானில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அவுலியாக்கள் என்று சொல்லுவோமே, அவுலியாக்கள் கராமத்து காட்டுகிறார்கள் என்று சொல்லுவோமே, யார் அந்த அவுலியாக்கள்? சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது அல்லதீன ஆமனு. அவுலியாக்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், வக்கானு யத்தகூன், பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள், இத்திகா, பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு கூடாத பார்வை, கெட்ட பார்வையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பார்வையை தாழ்த்தி கொண்டால் அல்லாஹ் ஈமானுக்கு ஒரு சக்தியை தருகிறான் என்று சொன்னேனே, அந்த சக்தி தான் இந்த சக்தி. அந்த ஈமானுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த சக்தி உள்ள ஈமானினால் பல வகையான விடயங்களை சாதிக்க முடியும் உலகத்தில். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், லதர்கு தர்ரத்தின் மிம்மா நஹல்லாஹு அன்ஹு கைரும் மின் இபாதத்தி ஸகலைன். ஒரு தர்ரா அளவு ஒரு பாவத்தை விட்டுவிடுவது. ஒரு தர்ரா என்றால் உதாரணமாக மேலே கூரையில் ஒரு ஓட்டை இருக்கிறது, அந்த ஓட்டையில் சூரியனுடைய வெளிச்சம் கீழே வரும். அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்கிற பொழுது சில துகள்கள் பறந்து கொண்டிருக்கும். அப்படி பறக்கக்கூடிய துகள்களில் ஒன்றுக்குத்தான் தர்ரா என்று சொல்லுவோம். அப்படியான அளவு, மிகச்சிறியதொரு அளவு ஒரு பாவத்தை விட்டுவிடுவது என்பது கைரும் மின் இபாதத்தி ஸகலைன், மனிதர்கள் ஜின்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களை விடவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாவத்தை விட்டுவிடுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத். அந்த பாவத்தை விட்டு விடுகிற பண்புதான் எங்கள் ஈமானை உறுதியாக ஆக்கும்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுஃபை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த சூரா யூசுஃபில் படித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அந்த சூரா யூசுஃபில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த அரசருடைய அந்த நாட்டின் அமைச்சருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்க வருகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிறார்கள். கண் பார்வைக்கு அறையினுடைய கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஓடி தப்புவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எங்கு ஓடுவது? இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறுதி முயற்சியாக, கடைசி முயற்சியாக பூட்டப்பட்ட கதவை நோக்கி ஓடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அந்த கதவு திறந்து கொள்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித முயற்சியின் கடைசி தான் அல்லாஹ்வுடைய உதவியுடைய ஆரம்பம் என்று சொல்லுவார்கள். ஒரு விடயத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம், முயற்சியின் எல்லைக்கு போய் இருக்கிறோம். அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய உதவி ஆரம்பிக்கும். பாவத்தை விட்டுவிடுவதென்றால் வெறுமனே வார்த்தைகளால் விட்டுவிட முடியாது. மிக உறுதியான ஈமான் வேண்டும். அந்த பாவத்தை விடுகிற செயற்பாடுதான் என்னுடைய ஈமானை உறுதியாக ஆக்கி வைக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரிய பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. இருப்பது ஒரே ஒரு வழிதான். எங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் இந்த பாவங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். சிறிய சிறிய பாவங்களாக இருந்தாலும் பெரிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் இந்த பாவத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் வந்தது. பாவங்களை விட்டும் ஒதுங்குவதற்கு எங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் பயிற்சி அளித்திருக்கிறது. இந்த பயிற்சி ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் நாங்கள் தொடர வேண்டும். அதனால் தான் ரமலான் தக்வாவை எதிர்பார்க்கிறது. ஒரு தக்வாவுடைய முதல் நிலை பண்பு, ஈமானில் மிக உறுதியானவராக இருப்பார். அவருடைய ஈமானை பால்படுத்துகிற எல்லா விடயங்களை விட்டும் ஒதுங்கி இருப்பார். அவருடைய ஈமானை பால்படுத்துகிற முதல் அம்சம்தான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்களை விடுவதனால் ஈமானில் சக்தி ஏற்படுகிறது. இந்த உயர்ந்த சக்தி எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மிக மிக இறுக்கமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும். இது தக்வா உள்ள ஒரு மனிதனுடைய முதலாவது பண்பு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வசனம் பேசுகிற தக்வா உள்ள மனிதருடைய இரண்டாவது பண்பு, சதகாக்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருப்பார். وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. அடிமைகள், யாசகர்கள், வழிபோக்கர்கள், மிஸ்கீன்கள், அனாதைகள், உறவினர்கள் என்று சக மனிதர்களுக்கு செலவு செய்வார். எப்படி தெரியுமா? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, விருப்பத்தோடு செலவு செய்வார், விருப்பத்தோடு சதகாக்கள் செய்வார். இதுதான் ஒரு ஈமான் உள்ளவருடைய இரண்டாவது பண்பாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தாய்க்கு நாங்கள் பிள்ளையாக பிறக்கிற பொழுது வெறுங்கையோடு தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம். கலீஃபா ஹாரூன் ரஷீதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் தன்னுடைய மரண வேளையில் தன்னுடைய சகாக்களுக்கு கூறுகிறார், நான் மரணித்தனுடைய ஜனாசா கபரை நோக்கி தூக்கி கொண்டு செல்லப்படுகிற பொழுது என்னுடைய கை இரண்டையும் வெளியே மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் வெளியே விரித்து வைத்துக் கொண்டு செல்லுங்கள். ஏன்? மிகப்பெரிய அரசராக வாழ்ந்தார், போகும்போது வெறும் கையோடு போகிறார். எங்களுடைய தாய்க்கு நாங்கள் பிள்ளையாக பிறக்கிற பொழுது வெறும் கையோடு வந்தோம். மரணம் அடைந்து மண்ணறைக்கு செல்லுகிற பொழுதும் அதே வெறும் கை. இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய கைகளில் இருப்பது அஹ்ரஜ்னா லகும் மினல் அருள், இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள். இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் ஒவ்வொருவருக்கும் விதம் விதமாக வித்தியாசமாக கூடுதல் குறைவோடு அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். 5 விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள்.
அந்த 5 விடயங்களும் ஒரு முஃமினுடைய பண்பு. அந்த அந்த 5 விடயங்களில் 2வது விடயம் தான் வர்ல பிமா கஸமல்லாஹு லக் தகுன் முஃமினா. உனக்கான அல்லாஹ்வுடைய பங்கீட்டை நீ பொருந்திக்கொள், முஃமினாக மாறுவாய் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான ஏற்ற இறக்கத்தோடு செல்வங்களை, ஏழ்மைகளை, வசதிகளை, வாய்ப்புகளை, அறிவை, அந்தஸ்தை, பணத்தை, இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஏற்ற இறக்கத்தோடு இந்த உலகத்தில் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஏன்? அப்போதுதான் உலக நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகள் அல்லாஹ் தந்துவிட்டு எங்களிடத்தில் அவனே கடனாக கேட்கிறான். அல்லாஹ் தந்தவற்றில் இருந்து நாங்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு செலவு செய்யுமாறு எங்களுக்கு சொல்கிறான். மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா. சக மனிதர்களுக்கு செலவு செய்வதை அல்லாஹு தஆலா தனக்காக கொடுக்கப்படுகிற அழகிய கடன் என்று சொல்லுகிறான். அழகிய கடனாக அல்லாஹுக்கு யார் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். தனது பெற்றோருக்கு செலவு செய்வது அது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்வது அது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய கடன். தன்னுடைய அயலவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு செலவு செய்வது அது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய கடன். இந்த கடன்களை எல்லாம் அல்லாஹு தஆலா திரும்பவும் பன்மடங்குகளாக ஆக்கி எங்களுக்கு திரும்ப தருவான். அல்லாஹ்வுடைய பாதையில் மஸ்ஜிதுகளுக்காக, மஸ்ஜிதுகளின் பணியாளர்களுக்காக, உலமாக்களுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக, பொது வேலை திட்டங்களுக்காக சுயநலம் இல்லாமல் செலவு செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உதாரணத்தையும் கூடவே சொல்லுகிறான். அது என்ன உதாரணம்? கமஸலி ஹப்பா, ஒரு வித்துக்கு உதாரணம். ஒரு வித்து, கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்து நாட்டப்பட்டிருக்கிறது. அம்பதத் சப்அ சனாபில், ஒரு வித்து நாட்டப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து 7 கதிர்கள் முளைத்திருக்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அந்த 7 கதிர்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 100 வித்துக்கள், அப்படி என்றால் 700 வித்துக்கள். நாட்டியது ஒரு வித்து, அந்த ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள், அந்த 7 கதிர்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 100 வித்துக்கள். ஒரு வித்தை நாட்டினோம், 700 வித்துக்கள் வந்திருக்கிறது. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு இதையும் பன்மடங்குகளாக ஆக்கி கொடுப்பதாக சொல்லுகிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தங்களுடைய பெற்றோருக்கு, தாய் தந்தையருக்கு செலவு செய்வதை, கணக்கு பார்த்து செலவு செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இருக்கக்கூடிய சதக்காக்களில் மிக உயர்ந்த சதக்கா நம்முடைய பெற்றோருக்காக செலவு செய்வது. இதில் யார் கஞ்சத்தனம் செய்வாரோ அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வறுமையை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பலரும் பல வகையான தம்முடைய சக்திக்குட்பட்ட வகையில், தம்முடைய சக்திக்குட்பட்ட வகையில் நம்மால் இயன்ற காலத்தின் தேவைக்கேற்ப சதக்காக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலருணவு பொதிகளாக கொடுக்கிறோம், பணமாக கொடுக்கிறோம், சமைத்த உணவுகளாக கொடுக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான கூலி இருக்கிறது. எமது சதக்காக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சதக்காக்கள் தான் ஈருலகத்திலும் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்க போகிறது. அல்லாஹுக்காக என்ற நியத்து மாத்திரமே எங்களிடத்தில் சதக்கா செய்கிற பொழுது இருக்க வேண்டும். பிறர் என்னை மதிக்க வேண்டும், என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்ற இப்படியான மோஸ்துதியான எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. வலது கரத்தால் கொடுக்கக்கூடிய சதக்கா இடது கரத்துக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும், அவ்வளவு ரகசியமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய சதக்காக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நோவினை செய்து சொல்லி காண்பித்து உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள், பாத்திலாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதே போல முகஸ்துதியோடு செய்யப்படக்கூடிய சதக்காக்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். கமஸலி ஸஃப்வான், ஒரு வழுக்கு பாறை,
அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தா. எங்களுடைய பாசையில் சொல்ல போனால் ஒரு மாபில் இருக்கிறது, அந்த மாபிலில் சில மண் தூசிகள் இருக்கிறது. அதன் மீது தண்ணீரை ஊற்றுகிற பொழுது அந்த மாபில் அப்படியே அந்த மண் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது. இப்படித்தான் நாங்கள் செய்கிற சதக்காக்களுக்கு முகஸ்துதி ஏற்பட்டால் அந்த சதக்காக்கள் எந்த விதமான பெருமானமும் பெருமதியும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறான் அல்லாஹ். இன்னும் ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், அயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நகீலின் வ அஅனாப் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார் லஹு ஃபீஹா மின் குல்லி ثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت. உங்களில் ஒருவருக்கு ஒரு அழகிய ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, காலத்துக்கு தேவையான பிரயோசனமான பழங்கள் பல வர்க்கங்கள் இருக்கிறது, நல்ல பசுமையான சூழல், கூடவே அந்த தோட்டத்தில் நல்ல வருமானமும் இருக்கிறது. இப்படியான நிலையில் எங்களுக்கு வயோதிபம் ஏற்படுகிறது, பலகீனமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையில் அந்த நல்லதொரு அந்த பசுமையான தோட்டத்திற்கு நெருப்பு கலந்த ஒரு புயல் காற்று வந்து அந்த தோட்டத்தை அப்படியே அழித்து விட்டு செல்லுவது உங்களுக்கு விருப்பமா என்று அல்லாஹ் கேட்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சதக்காக்கள் தான தர்மங்கள் மிக உயர்ந்தவைகள். முகஸ்துதி, பெருமை, இது போன்ற சில அற்பமான காரணங்களினால் என்னுடைய சதக்காக்களை நாங்கள் அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சதக்கா என்பது எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான முசீபத்துக்களை விட்டு எங்களை பாதுகாக்கும். சதக்கா செய்வது என்பது ஒரு முஃமினுடைய மிக உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அதே தொடரில் ஒரு முஃமினுடைய தக்வா உள்ளவருடைய மூன்றாவது பண்பு இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பதாகும். கடந்த வாரம் இங்கு இடம்பெற்ற குத்பாவில் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இமாம் ஜமாத்தை பேணுவதன் அவசியம் போன்ற விடயங்கள் இங்கு மிக ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தக்வா உள்ளவருடைய நான்காவது பண்புதான் அவர் ஜகாத்தை நிறைவேற்றுபவராக இருப்பார். ஜகாத் என்பது ஒரு முஃமினுடைய மிக உயர்ந்த பண்பு, ஈமானுடைய அடையாளம். அந்த ஜகாத் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது, வளர்க்கிறது என்பதற்கும் அப்பால் இந்த ஜகாத் இந்த சமூகத்தின் வறுமை என்கிற மிகப்பெரிய ஒரு தேவையை அந்த ஜகாத் நிவர்த்தி செய்கிறது. ஜகாத் என்பது 5 வகையான பொருட்களில் 8 விதமான சாராருக்கு தேவையான அளவில் கணக்கு பார்த்து வருடாந்தம் கொடுக்கப்பட வேண்டும். வருடாந்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் உலகத்தில் உள்ள ஏராளமான உலமாக்கள் ஒருமித்திருக்கிறார்கள். அது ஜகாத் என்பது அது வருடாந்தம் தான் கொடுக்கப்பட வேண்டும், கணக்கு பார்த்து அந்த ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, கணக்கு பார்த்து கொடுப்பதில் பலரிடத்திலும் ஒரு வகையான ஒரு பொதுபோக்கு இருக்கிறது. கேட்டால் சொல்லுவார்கள், ஜகாத்தை விடவும் அதிகமாகத்தான் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை, அப்படியெல்லாம் உங்களிடத்திலிருந்து மார்க்கம் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது அதை இப்படி கணக்கு பாருங்கள், நிபுணத்துவமான முறையில், நீதமான முறையில் கணக்கு பாருங்கள் என்று மார்க்கம் சொல்லி வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப கணக்கு பார்த்து கொடுப்பதுதான் மார்க்கத்தின் கடமையாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதே தொடரில் ஜகாத் என்பது சமூகத்தின் வறுமையை இல்லாதொழிக்க வேண்டும். இதுவும் சமூகத்தில் சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக தெரியவில்லை. உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கை வைத்து கேட்டு பாருங்கள், எத்தனை வருடமாக ஜகாத் கொடுக்கிறீர்கள்? வருடாந்தம் எவ்வளவு ரூபாய்கள் ஜகாத் கொடுக்கிறீர்கள்? இவ்வளவு காலமாக ஜகாத் கொடுக்கிறீர்கள்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையை ஜகாத் பெற தகுதியற்றவர் என்ற நிலைக்கு நீங்கள் யாராவது ஆக்கியிருக்கிறீர்களா? சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் உண்மையில் தேவையுடைய கைகளுக்கு போய் சேருகிறதா? வருடாந்தம் நீதமான முறையில்
கணக்கு பார்த்து தகுதியானவர்களுக்கு தேவையான அளவில் வழங்குகிற பொழுது மாத்திரமே தான் சமூகத்தின் வறுமை நிலை இல்லாதொழிக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் ஒரு என்வலப்ல ஒரு 1000, 2000, 5000 போட்டு ஒரு சில என்வலப்புகளை கையில வச்சுக்கொண்டு அங்க காணக்கூடியவர்கள் கையில் அதை கொடுக்கறதுனால அதை பெற்றுக்கொள்வர்களுடைய அன்றைய தேவையை கூட, அன்றைய நாளுடைய தேவையை கூட அந்த பணம் போதுமானதாக இருக்குமா என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சகோதரர்களே. எனவே கடமை நிறைவேறும். நீங்கள் ஜகாத்தை கொடுத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை விட்டும் அந்த தொகையை அப்புறப்படுத்தினால் உங்களுடைய கடமை நிறைவேறும். ஆனால் ஜகாத்துடைய மிகப்பெரியதொரு நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதா என்பது குறித்து பாருங்கள். சமூகத்தின் மீதான அக்கறையோடு அந்த ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஜகாத் என்பது அதனுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும். உடைய பொருளாதாரத்தை அந்த ஜகாத் பாதுகாக்கும், உடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். இது ஈமானுள்ள தக்குவா உள்ள ஒரு மனிதனுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதே தொடரில் இந்த 3 பண்புகளோடும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை, அந்த விடயம் குறித்து பேசி இந்த ஃபுத்பாவை நிறைவு செய்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தற்போது நாம் ரமலானுடைய கடைசி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 1000 மாதங்களை விடவும் சிறந்ததொரு இரவு எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விடவும் சிறந்ததொரு இரவு அந்த இரவு. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டவருடைய வாழ்நாட்கள். 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 83 வருடங்கள். இங்கு 83 வருடங்கள் வயதை கொண்டவர்கள் இருப்பார்களா என்றால் கேள்விக்குறி. சகோதரர்களே, அவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு நாள், ஒரு இரவு. அந்த இரவு குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. மலக்குகள், குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உலகத்துக்கு வருகை தருகிறார்கள். இந்த இரவில் மிக உயர்வான, மிக கண்ணியமான ஒரு இரவு. இந்த இரவு இவ்வளவு மகத்துவமிக்க இரவு என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே நேரம் எந்த முகத்தோடு நாங்கள் அந்த லைலத்துல் கத்ரை அடைய இருக்கிறோம் சகோதரர்களே? ரமலானுடைய ஆரம்பம் முதல் கொண்டு ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹு தஆலா பல லட்சம் மனிதர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். நபியவர்கள் சொன்னார்கள், இந்த 4 சாராரை மட்டும் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் அவர்கள்? முதலாமவர் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர். விற்பவர், வாங்குபவர், பாவிப்பவர், பாதுகாப்பவர், கொண்டு செல்பவர், இப்படி இந்த போதை பொருளோடு சம்பந்தப்பட்ட சகலரும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்காக அந்த தொழிலை நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டி வைத்திருக்கலாம். ரமலானுக்கு பின்னர் நீங்கள் தொடர இருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் தௌபா வேண்டுமாக இருந்தால் அந்த தொழிலை முற்றாக விட்டு வாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கான தௌபா. அந்த ஹராத்தை செய்து கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவில் முன்சப்பில் இருந்து அழுதாலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மிகப்பெரிய பாவமான செயலினால் எங்களுடைய ஊர் மெல்ல 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 கரைந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒழுக்கம் இப்போது இல்லை. இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் எங்கள் இளம் சமூகம் எங்கு செல்ல போகிறது என்பது குறித்து பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறோம். மெல்ல மெல்ல ஒரு நல்ல சமூகத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹுக்காக இந்த தொழிலை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், பாவனையை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பல குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பிரதேச செயலகத்துக்கு சென்று பாருங்கள், ஏராளமான கணக்கெடுப்பு இருக்கிறது, ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். 2வது சாரார் ஆக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்பவர்கள். பெற்றோரை நோவினை செய்வதென்றால் அவருடைய உள்ளத்தை ஒரு கம்பெடுத்து அடித்து அவர்களுக்கு அதாபு படுத்துதல் என்பதல்ல. உங்களுக்காக அவர்கள் இயங்குகிறார்களா, அதுவும் உங்களுக்காக நீங்கள் செய்கிற நோவினை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். கடைசியாக உங்களுடைய உம்மாவுக்கு
பாப்பாவுக்கு எப்போது கடைசியாக சலாம் சொல்லியிருக்கிறீர்கள்? எப்போது கடைசியாக பக்கத்தில் அமர்ந்தீர்கள்? செலவு செய்கிற பொழுது கணக்கு பார்த்து செலவழிக்கிறோமே. கடந்த வார ஹுத்பாவில் இந்த சம்பந்தமாக கத்தீப் பேசினார். சகோதரர்களே, பெற்றோரை நோவினை செய்வதென்றால் உள்ளம் நோகுபடி நடக்கக்கூடாது. அவருடைய மகன் வரலையே என்ற ஏக்கம் கூட அது பெற்றோருக்கு செய்கிற நோவினை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வயோதிபம் அடைந்த பெற்றோர், சகோதரர்களே, உங்களில் யாருடைய பெற்றோர் மரணித்து போயிருக்கிறார்கள்? அவருடைய கபர்களை எல்லாம் அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கட்டும். உங்களுடைய யாருடைய பெற்றோர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள்? நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கான மிக இலகுவான பாதை, அந்த பாதை நாசமாக்கி விடாதீர்கள். அந்த பெற்றோர் உங்கள் மீது கோபித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இங்கு முன்சப்புக்கு வந்து அல்லது என்ன பிரயோசனம் இருக்கிறது? சகோதரர்களே, இது குறித்து கவனம் செலுத்துங்கள். மூன்றாவது சாரார் காத்தி ரஹீம், குடும்ப உறவை முறித்துக் கொண்டவர்கள். நானாவோடு கதைப்பதில்லை, தம்பியோடு கதைப்பதில்லை, தாத்தாவோடு கதைப்பதில்லை, தங்கச்சியோடு கதைப்பதில்லை. அதற்குள் பெருமை வேறு, மையத்துக்கு கூட வரவானம் என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த முகத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகிறீர்கள்? நீங்கள் எத்தனை கோடி அமல்களோடு போனாலும் மஹ்ஷரில் அந்த ரஹீம் என்கிற அந்த உறவு அல்லாஹ்வுடைய அரிசோடு கொழுவப்பட்டது. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கான முதல் தடை கல்லே அந்த ரஹீம் தான், குடும்ப உறவுகள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அற்ப காரணங்களுக்காக, சில்லறைத்தனமான காரணங்களுக்காக, கேவலம் சில ரூபாய்களுக்காகவெல்லாம் சகோதரர்களோடு கோபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை மாற்றிக்கொள்ளாமல் லைலத்துல் கத்ரில் கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து விடாதீர்கள். கடைசியாக அல் முஷாஹின் என்று சொல்லக்கூடிய ஃபித்னாக்காரர்கள், குழப்பக்காரர்கள், தனிநபர்களுக்கிடையில், குடும்பங்களுக்கிடையில், ஊரில் நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள், சமூகத்தின் அமைதியை இல்லாமலாக்குபவர்கள், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய நடையுடை பாவனையால் சமூகத்தின் நல்ல பெயரை இல்லாமலாக்குபவர்கள். இவர்களும் இது குறித்து சிந்தனை செய்வது பொருத்தமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது மார்க்கம் இஸ்லாம் லைலத்துல் கத்ருடைய தொடர்பில், அந்த இரவுடைய தொடர்பில் சில வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லுகிறது. ரமலானுடைய இந்திய 10 ஒற்றைப்படையான நாட்களில் தான் இந்த லைலத்துல் கத்ர் வரவிருக்கிறது. அன்றைய நாளுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் சுபஹ் துலூஉல் ஃபஜ்ர் வரைக்கும், மறுநாள் ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும் அது லைலத்துல் கத்ருடைய இரவாக கருதப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய 10 இரவுகளின் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 13 சஹாபாக்கள், 13க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது அது பிந்திய 10 நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் தான் வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானின் கடைசி பகுதியில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் அந்த கடைசி 10 தினங்களும் இஅ்திகாஃப் இருந்ததுடைய பிரதானமான நோக்கமே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதுதான். என்று இருக்கிற பொழுது நாங்கள் மட்டும் எப்படி 27வது இரவில் மட்டும் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது? எங்களுக்கு மட்டும் எப்படி வருடாந்தம் 27வது இரவில் மட்டும் லைலத்துல் கத்ர் வரப்போகிறது? மதிப்புக்குரிய சகோதரர்களே, சமூகமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய பொடுபோக்கோடு இருக்கிறோம். இதில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கோடு இருக்கிறோம், அசம்பந்தமாக இருக்கிறோம். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் உலமாக்களும் இது தொடர்பில் சமூகத்தை வெளிப்படைய செய்ய வேண்டும். 21வது இரவிலும் வாருங்கள், 23லும் வாருங்கள், 25லும் வாருங்கள், 27லும் வாருங்கள், 29லும் வாருங்கள். 21, 23, 25இல் இல்லாத சன நெரிசல் 27வது இரவில் மஸ்ஜிதில் வந்து அடைந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சில்லறைத்தனமான காரணங்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைத்து விடாதீர்கள். ஒரு மன ஆறுதலுக்காக சில கதைகளை சொல்லுவார்கள்.
கொழும்புக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு கூட்டம். போறதுக்கு பஸ் இல்ல, என்ன செய்யறாங்கண்டா அவசரமா ஒரு பஸ் ஒன்று ஏற்பாடு செய்யறாங்க அரசாங்கத்தால. இது போல லைலத்துல் கத்ரை தவறாக எடை போட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கத்ரை அடையாளப்படுத்த வந்தார்கள். இந்த சமூகத்தின் முரண்பாடு, கருத்து வேறுபாடுகளால் அந்த லைலத்துல் கத்ர் தொடர்பான அந்த அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இந்த சமூகத்தின் மீதான கைராக நலவாக இருக்கிறது. அந்த கைராக நலவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் வெறுமனே 27வது இரவை மாத்திரம் பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. சில வேளை 21வது இரவில் அந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடையாமல் எங்களை விட்டு அது கடந்து போயிருந்தால் எப்படி 27வது இரவில் வரும்? சகோதரர்களே, 21லிருந்து ஆரம்பிங்க உங்களுடைய முயற்சிகளை. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, உங்கள் மீதுள்ள அன்பினால் கருணையினால் சொல்லுகிறேன். பொதுபோக்காக இந்த ஒற்றைப்படையான இரவுகளை குறைவாக எடை போட்டு விடாதீர்கள் என்பதை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தக்வா உள்ளவருடைய 3 பண்புகள் குறித்து ஞாபகப்படுத்தினேன். பாவங்களை கைவிடுங்கள், சதகாக்கள் தான தர்மங்களை கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அதே போல ஜகாத்தை உரிய முறையில் கணக்கு பார்த்து தேவையானவர்களுக்கு தேவையான அளவில் கொடுங்கள். மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நீங்கள் தான் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா அனைவரையும் அவன் விரும்புகிற பொருந்திக் கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உடைய சன்மானத்தினால் பாரிய நோய்களுக்கான நிவாரணைக்கான ஒரு வசூலிப்பு வாராந்தம் இடம்பெற்று வருகிறது. மிகப்பெரிய ஒரு சதகா, மிகப்பெரிய ஒரு கைங்கரியம். நோயாளிகளுக்கு உதவுவதற்கு என்னுடைய ஹக்கும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கும் பங்களிப்பு செய்யுங்கள். இந்த மஸ்ஜிதுடைய மக்பரா இருக்கிறது, கடைசியாக நாங்கள் அங்குதான் போய் உறங்க இருக்கிறோம். அந்த மக்பராவை சூழ ஒரு சுற்றுமதில் அமைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் உங்களுடைய பங்களிப்புகளை செய்யுங்கள். அல்லாஹ் அனைவரையும் அவன் பொருந்திக் கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி தஆலா ஃபீ அஸமதிஹி வ மலகூதிஹி வ கிப்ரியாஇஹி வ தகத்தஸ ஃபீ மஜ்திஹி வ இஸ்ஸதிஹி வ அலியாஇஹி أفاض علينا من كرمه وجوده ونعمائه أحمده سبحانه وأشكره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل المال والبنين بهجة الحياة وأملا صالحا باقيا بعد الوفاة وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أفضل رسله وخاتم أنبيائه ومصطفى صلى الله وسلم وبارك عليه وعلى أزواجه وأتباعه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أيها المؤمنون، فاتقوا الله تعالى في سائر أحوالكم واشكروا على نعمه لكم وأخلصوا لربكم القصد والنية وبادروا إلى ما يحبه مولاكم ويرضاه. من كان يريد العاجلة أجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. بارك الله لي ولكم بالقرآن والسنة ونفعني وإياكم بما فيه من الآيات والحكمة. أقول ما تسمعون واستغفروه لي ولكم من كل ذنب وخطيئة فاستغفروه إنه كان غفورا رحيما. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا